ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எபிக் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ட்ரூ ஸ்டோரி ஆஃப் பிளட்டி மேரி அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதுக்கு வீடியோ போடுற, வெட்னஸ்டே தானே வீடியோ போடுவேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ் நியூ இயர். ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் போடலன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், நம்மளுடைய மேரி, அதாவது பிளட்டி மேரியோட அப்பா தான் இங்கிலாந்துக்கே கிங். எஸ், அன்னைக்கு மேரியோட அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் மேரி. எஸ், அவருடைய மேரியோட அப்பாவுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவள் பார்க்க ரொம்ப மோசமாகவும் அதுவும் இல்லாமல் பெண் குழந்தையாக இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே இன்னொரு குழந்தை பெற்றுக்க அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்னொரு குழந்தையுமே பெண் குழந்தையாக தான் பெற்றுக்கிறாரு. என்னடா இது, ஒரு ஆண் குழந்தையாக நம்மளுக்கு பெற்றெடுத்து ராஜாவாக போடலான்னு பார்த்தா ஒரு ராணியாக விழுந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு அவரும் நினச்சி, ஸோ அவருடைய ஒய்ஃப் இவகிட்ட இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது. ஸோ அதனால் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது திரும்ப ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது. அந்த பேபியும் கேர்ள் பேபி தான். ஸோ மன உளைச்சலுக்கு ஆளான நம்மளுடைய கிங் ஒரு 1 இயர் கழித்து செத்து போயிடுறாரு. ஸோ முறைப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் பேபி தான் ராணியாக செலக்ட் ஆகணும். ஸோ இவ தான் செலக்ட் ஆகிறா. என்னடா இவெல்லாம் போய் ராணி ஆகிற, இவ மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவளும் மேரியும் விட்டுறா இதெல்லாம். அதுக்கப்புறம் நாள் போக போக ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்துக்காக தான் நம்மளுடைய மேரி அந்த 300 பேரையும் எரிச்சிட்றா ஃபுல்லாக. அதில் 240 பேர் மேல் அண்ட் 60 பேர் ஃபீமேல் ஃபுல்லாக எரிச்சிட்றா. ஸோ அப்போலேருந்து அவளுக்கு பிளட்டி மேரி அப்படிங்கிற பேரும் வச்சாங்க. ஸோ பிளட்டி மேரி அப்படின்னு வச்சதுக்கப்புறம் ஸோ அவளுக்கு இதெல்லாம் நடந்து முடித்த கொஞ்ச நாள்லையே அவளை ரொம்ப இன்னும் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஸோ அவள் ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அந்த ராஜாவை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. ஸோ அதுக்கும் ஓகே சொன்னார். எதனாலன்னா இங்கிலாண்டில் நிறைய பொக்கிஷம் இருக்கும், அதனால் ஓகே சொன்னார். ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பேபி கொஞ்ச நாள் கழித்து பேபி ஃபார்ம் ஆக வச்சிச்சு. ஒரு 8 months நார்மலாக இருந்தால் மிச்சம் 2 மாதம் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த ரூம்குள்ளே 1 மாதம் கழித்து பார்க்கும்போது வயிறு ரொம்ப குட்டி ஆகிடுச்சு. எதனாலன்னா இது ஒரு டிஸார்டர். ஸோ அவள் ரொம்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால மேரிக்கு இந்த மாதிரி அதுவே தானாக ஃபார்ம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் நின்றுது. திரும்பவும் 1 வருஷம் போகுது. மக்களும் நினைக்கிறாங்க, அதாவது திரும்பவும் மேரி வயிறு குண்டாகுது ரொம்ப. அதுக்கப்புறம் அதே மாதிரி நடக்குது. திரும்பவும் வயிறு ரொம்ப குட்டி ஆகிடுது. மக்கள்லாம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அந்த மன உளைச்சல் தாங்காமல் மேரி செத்து போயிடுறா. ஸோ யாரெல்லாம் மேரியை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம், ஸோ எஸ் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், இதெல்லாம் தேவையில்ல. யாரெல்லாம் மேரியை கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள மேரி கண்ணாடி முன்னாடி நின்று கொன்றுவா, இல்லை மென்டல் ஆக்கிடுவா.
அதுவும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அவளை பற்றி நல்லா பேசுகிறாங்க, இவ நல்லவ, ஸோ இவ மூஞ்சி இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், ஸோ நல்லதான இது பண்ணுறா, ஸோ அப்படிலாம் நான் பாசிட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட இவ ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுவா, ஸோ குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மேரியோட ஒர்க். எஸ், இதுதான் இன்றைக்கான பிளட்டி மேரியோட ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வெட்னஸ்டே இந்த வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ பிளட்டி மேரி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே, அதாவது இந்த வாரம் வெட்னஸ்டே பார்க்கலாம். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.